குமார சம்பவம் நல்ல ஒரு தரமான சிறப்பான சம்பவம். தமிழ்ல வந்து கிரேசி மோகனிடம் காலியாவே இருக்கு. அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவரும் கமலும் சேர்ந்தாங்கன்னா ஒரு மேஜிக் நடக்கும். அந்த மேஜிக் தமிழ் சினிமாவில் ரொம்ப நாளா இல்லை. அது வந்து இந்த படத்துல நடந்திருக்கு. ஒன்டைனர் பஞ்சஸ், அதுக்கப்புறம் வார்த்தையில விளையாடுறது, அதெல்லாம் வந்து எழுதுறதுக்கு இப்போ தமிழ்ல ஆள் இல்லை. அதை வந்து இந்த இயக்குனர் ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காரு பாலாஜி வேணுகோபால். லக்கி மேன் நல்லா இருக்கும், பட் இந்த படம் வந்து அதை விட பல மடங்கு செம்மையா இருக்குது. படம் ஃபுல்லாவே காமெடி, 2 மணி நேரம் 9 நிமிஷம், ஃபர்ஸ்ட் ஷாட்ல இருந்து லாஸ்ட் ஷாட் வரைக்கும் ஒரு முழு நீள காமெடி படம் தமிழ்ல வந்தே ரொம்ப நாளாகுது. அதுவும் வயலன்ஸ் இல்லாம, வெரசமான காட்சிகள் இல்லாம, டபுள் மீனிங் இல்லாம தமிழ்ல வந்து ரொம்ப நாள் ஆகுது. அந்த படத்தை அந்த இடத்த இந்த படம் ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கு. குமரனுக்கு ஒரு நல்ல டெபியூ. அவர் பரிச்சயமான முகம் தான், ஆனால் சீரியலில் பார்க்குற மாதிரி இல்லை. அதுக்கு அடுத்த லெவலில் ஆக்டிங் பண்ணியிருக்காரு அவர். இதே மாதிரி கண்டினியூ பண்ணாருன்னா மணிகண்டன் மாதிரி வருவார். நிறைய மெசேஜ் இருக்குது. கம்யூனிசம், பாலிடிக்ஸ், வாழ்க்கைக்கான மெசேஜ் நிறையா இருக்குது. அது எதுவுமே பிரச்சாரமாக இல்லாமல் அப்படியே போகிற போக்கில் ஒரு படத்தோட ஃப்ளோலையே சொல்லிட்டு போயிடுறாங்க. இது ஒரு தனியான ஒரு படம். ஃபேமிலியோட வந்து தேட்டரில் வயிறு வலிக்க சிரிச்சுட்டு போகலாம்.